சில பேர் கேட்குறாங்க, நல்ல ஜின்னு இருக்கா கெட்ட ஜின்னா இருக்கான்னு. மனசால் மாதிரி தான். நல்ல ஜின்னா இருக்கான், கெட்ட ஜின்னு இருக்கான். மனசாலில் நல்லவனை இருக்கான், கெட்டவனை இருக்கான். நல்ல ஜின்னு மசீதில் இருப்பான், தொழுகுவான். நல்ல ஜின்னு கோயிலில் இருப்பான், சாமி கும்பிடுவான். நல்ல ஜின்னு சர்ச்சில் இருப்பான், ஜபிப்பான். நல்ல ஜின்னு தர்காவில் இருப்பான், ஜிகிர் பண்ணுவான், பாத்தியம் ஊதுவான். கெட்ட ஜின்னு அதாவது என்ன செய்கிறான்னா, கெட்ட ஜின்னு ஒரு இடத்துல நிறைய குப்பை சேர்ந்தால் ஒரு வாடை அடிக்கும். அங்கே சேருவான். ஒன் பாத்ரூம் சேருவான், டூ பாத்ரூம் சேருவான், கூடாரத்தில் சேருவான். கெட்டது எங்கே இருக்குதோ அந்த கெட்ட ஜின்னு சேருவான். இவன் கல்யாண காட்சியை கெடுப்பான், நல்ல வேலை பண்ண மாட்டான். பொண்ணுங்களை பிடிச்சி பொண்ணுங்களை அனுபவிப்பான். இவன் பொண்ணுங்களை பிடிச்சி பொண்ணு அனுபவிச்சா அவங்களுக்கு எப்படி தெரியும்னா, இந்த பொண்ணை எடுத்துன்னு போய் தனிமைப்படுத்துவான். புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை வைப்பான், மாமியார் மருமகளுக்குள்ளே சண்டை வைப்பான். பசங்களை போட்டு அந்த பொண்ணு அடிக்கும், இருட்டிலேயே இருக்கும். எப்போ பார்த்தாலும் இந்த பொண்ணு பேசாதே இருக்கும். அதாவது சாமி பாட்டு போட்டால் அந்த இடத்துல இருக்க மாட்டான் இவன். சாமி வார்த்தைகள் சொன்னால் அந்த இடத்துல இருக்க மாட்டான் இவன். ஜின்னுங்களுக்கு சட்டத்திட்டம் இருக்குது. நல்ல ஜின்னு சட்டத்தை மதிப்பான், கெட்ட ஜின்னு சட்டத்தை மதிக்க மாட்டான். உங்களுக்கு எதுனா இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா என்னை தேடின்னு வாங்க. 7 நாளில் இந்த பிரச்சனை முடிச்சு கொடுத்துட்றேன்.